அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மறக்கம் ஐயா. காய்கறிகள் ஜாஸ்தியா வாங்கி கொடுத்துருக்கேன்னு இஷ்டத்துக்கு அள்ளி விட்டுறாதீங்க. மிச்ச காய்கறிகளை அப்படியே வைங்க. எங்க வாங்கணும் அங்கேயே கொடுத்துட்டு காசை நான் திருப்பி வாங்கணும். என்ன மாப்பிள்ள நான் சொல்றது? எதுவா இருந்தாலும் ஒரு நியாயம் இருக்கணும். என்னையா அது? ஏமாச்சா கூட்டமே வரக்கூடாதுன்னு தான் நான் வந்தேன்னு கல்யாணம் வச்சேன். ஆமா, இத்தனை பேரு எங்க இருந்து வந்தானுங்க? ஏன்பா இன்னைக்கு தான் வந்தாச்சே, பஸ் இல்லையே, எப்படி வந்தீங்க? அது தெரிஞ்சதாங்க முந்தா நாளே வந்து சத்திரத்துல படுத்துடுங்க. பிளானு விவரமான ஆளுகடா. பாத்தியா, பந்தயத்துக்கு சாப்பிடுற மாதிரியே சாப்பிடுறான். டேய், தண்ணி கிண்ணி குடுறா, செத்துக்கிட்டு தொலை போற. தண்ணி விட்டா சாப்பாடு கொள்ளாதுங்களே. சாப்பாடு கொள்ளாதா? பாத்தியா, தட்டியே இறக்குறான். டேய் கண்ணா, சாப்பிடும் போது அங்கங்கெல்லாம் பாக்கணும்டா. பாரு, சொன்னா கேக்குறான் பாரு. மச்சான், நான் இங்க நின்னா கொலைகாரனா மாறிடுவேன். டேய், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம தூக்கிறான் பாரு. டேய், இதெல்லாம் உனக்கு நல்லது இல்ல, இது நியாயம் இல்ல. பக்கத்துல அவன் ஒரு சோறாரத விட்டு பாருயா. ஐயா, சோறு பத்தாது போல் இருக்கு, இன்னொரு மூட்டை அரிசி வேணுங்க. டேய் போடா, அப்பிடுவேன். தின்ன தீத்துவானு போல் இருக்கு. மச்சான், ஏன் அவஸ்தை? கல்யாணம் செய்றதெல்லாம் பொண்ணு வீட்டுக்காரர் தலையில கட்டிட வேண்டியதானே? யோ, புரியாம பேசாதயா. பொண்ணுக்கு அப்ப யார் தெரியுமா? மில்லு ஓனர் கேள்விப்பட்டேன். மில் ஓனர் மட்டும் இல்ல, கோடீஸ்வர. மொத்த சொத்து இந்த பொண்ணுக்கு தான் சேரும். இந்த கல்யாண செலவு கூட நம்ம ஏத்துக்கலன்னா நம்மள கேவலமா நினைக்க மாட்டான். மச்சான், சின்ன மீனை போட்டு பெரிய மீனை இழுக்கிற மாதிரி தெரியுது. இங்கதான் தர்மலிங்கம் நிக்கிறான். இந்தப்பா மருந்து அடிக்கிறத ஐயா, அந்த ஓரமா ரொம்ப நாத்து அடிக்குது. மருந்து கொஞ்சம் ஜாஸ்தி அடிச்சுட்டு போ. செய்யுங்க ஐயா. போகும்போது ஒரு 10 பைசா தர்றேன், திருப்தியா டீ சாப்பிட்டு போ. 10 பைசாவுக்கு யாருக்கு ஐயா டீ குடுக்குறாங்க? அட, 10 பைசாவுக்கு என்ன கிடைக்குது அதை வாங்கி திருட்டு போங்கடா. சட்டம் பேசுறானுங்கப்பா. ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல. தினம் கொசு கடிச்சா இந்த உடம்பு என்னத்துக்காகும்? பொழுது விடிஞ்சா குனிய முடியல, நிமிர முடியல. என்னைக்கு தான் இந்த கொசு தொல்லை தீர போகுதோ? ஐயா, அம்மா கொசு தொல்லைங்கிறாங்க. உள்ள பூந்து ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டுங்களா? நம்ம மருந்து பவர்ஃபுல் மருந்து ஐயா. போடா, வெட்டி போடுவேன். அம்மா சொல்லுங்கம்மா. அட நீ போய்யா. ஐயா, ஐயா, போயிரு. அம்மா கொசுவலை வேணுங்களா? என்னது கொசுவலையா? டேய் போடா. எவனாவது கொசு கிசுன்னு இந்த பக்கம் வந்தீங்க, நசுக்கி போடுவேன். என்னடா புகை வருது? ரேடியோக்கு தண்ணி ஊத்த சொன்ன, ஊத்துனியா? ஊத்திட்டேனே. எதுல? நீங்க ஏன் ரேடியோல தண்ணி ஊத்தி சொன்னீங்கன்னு தெரியல. இருந்தாலும் உங்க பேச்ச மீறக்கூடாது பாத்தீங்களா, அதான் ஊத்திட்டேன். டேய், என்னடா கீழ? போறாங்க. ஏண்டா, ரேடியோவுக்கும் லாரிக்குள்ள இருக்கிற ரேடியேட்டருக்கு வித்தியாசம் தெரியாம 15 வருஷமா நீ எங்கடா கிளீனரா இருந்த? முனியாண்டி விலாசனே. முனியாண்டி விலாஸ் லாரி சர்வீஸ் நான் கேள்விப்பட்டதே இல்லையாப்பா. நான் லாரி சர்வீஸ் சொல்லவே இல்லையே. வேற என்ன சொன்ன? ஹோட்டல்னே. ஹோட்டல்ல என்ன? அங்க டேபிள் கிளீனரா இருந்தேன். ஏண்டா, டேபிள் கிளீனருக்கு லாரி கிளீனருக்கு வித்தியாசமே இல்லையா? என்ன வித்தியாசம்? ரெண்டும் தொடக்கிறதா. அது டேபிள், இது லாரி. சரி, இனி உனக்கு எனக்கு சரிப்பட்டு வராது. நீ போ. அண்ணா, டேய் போடா. சொன்ன கேட்க. நான் ஒரு அண்ணா தானே, கொஞ்சம் இறக்கம் கேட்டுக்க. ஏன் அழுறீங்க? ஏன் அழுறீங்க? நானும் ஒரு அனாதப்பா. அனாதைக்கு அனாதை உதவி செய்யுங்க. சரி, உதவி பண்றேன். எனக்கு கோபம் வரும்படியா நீ கேனத்தனமா நடக்கப்படாது. சரி, புரியுதா? இப்ப ரேடியேட்டர் எங்க இருக்கு? உள்ள இருக்குண்ணே. போய் தண்ணி ஊத்து போ. என் உயிரே போனாலும் உங்களை மறக்க மாட்டேன்னே. இட்லி இந்தாங்க 10 ரூபா. பாட்டி, இட்லி எவ்வளவு? 8 அணா. 8 அணாவா? என்னப்பா மோந்து பாக்குற? இல்ல, இட்லி நல்லா இருக்குமா? நீ ஊருக்கு புதுசா? ஆமா பாட்டி. இட்லிய சாப்பிட்டு பாரு, நல்லா இருந்தா காசு கொடு, இல்லாட்டி காசு வேணாம். அப்புறம் 2 இட்லி வை.
இருப்பா நான் வர மாட்டேன். எங்கடா போற காசு கொடுக்காம? அதான் இட்லி நல்லா இல்லையே. நல்லா இல்லாமையா தட்டு இட்லி சாப்பிட்ட? அதெல்லாம் காசு கொடுக்க முடியாது. டேய் தேசிங்க இங்க வாடா. ஏய் விடு, சொன்னா கேளு. அடிச்சா பொட்டுன்னு போயிருவேன். விடு விடுண்ணா. ஏய் நீயா என்னடா இங்க கலாட்டா? அண்ணே இந்த கடைக்கு இட்லி சாப்பிட வந்தேன். இட்லி நல்லா இருக்குமான்னு கேட்டேன். இந்த பாட்டி சொல்லிச்சு இட்லி நல்லா இருந்தா காசு விடு, இல்லடா வேணான்னுச்சு. சரி நானும் இட்லி சாப்பிட்டேன். ஒரு இட்லி கூட நல்லா இல்ல. எப்படி காசு கொடுக்கறது? என்ன நியாயம் இது? நியாயம் ஏம்பாட்டி? ஒரு இட்லி கூட நல்லா இல்லையாமே. 54 இட்லியை சாப்பிட்டுட்டு சாப்பிட்டதுக்கு காசு கொடுக்காம போனா எப்படி? 54 இட்லி நல்லா இல்லைங்கிற. அண்ணே பாட்டியை பார்த்தா பாவமா இருந்துச்சு. சரி ஒரு இட்லியாவது நல்லா இருக்கும், காசு கொடுத்தலாம்னு ஒண்ணா சாப்பிட்டேன். 54 இட்லி நல்லா இல்லண்ணே. உனக்கு இட்லியில எதுனா கம்மியா இருந்தது? இனிப்பு கம்மியா இருக்க? இனிப்பு இனிப்பு இருக்கிற சுயண்டா. சுயாவா? இந்த மாதிரி சாப்பிட்டு காசு கொடுக்காம போனா நாங்கெல்லாம் எப்படிடா பொழைக்கிறது? நீங்களா? இட்லி கடைக்கு உங்களுக்கு என்ன சொந்தா? அட பாவி, பாட்டி எனக்கு சொந்தம்டா. அது செத்ததுக்கு அப்புறம் சொத்து போற எனக்கு தான்டா. நம்ம பாட்டியா? எது நம்ம பாட்டியா? அடிச்சா ஏன்னு கேட்க ஆளுங்கிறதுக்காக இந்த அனாதை எப்படி இப்படி உதைக்கிறீங்களே? என்ன அனாதையா? ஆமா, நான் என்கிட்ட தான் வேலை செய்யுது. கவலைப்படாதப்பா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருந்தா யாருமே அனாதை இல்ல. நீ இங்கேயே தங்கிக்கலாம். சரி பாட்டி, அந்த வேக இட்லி எடுத்து வை. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. ஓடியாங்க. தண்ணி 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 தண்ணி. ஏண்டா தாண்டவராயா? என்னடா தேவிட்டு? அண்ணே வெளியூர்ல இருந்து லாரியில தண்ணி கொண்டு வர்றோம். அது அப்படியே ஸ்ட்ரைட்டா சீட்டுக்குள்ள விட்டா எவ்வளவு சௌரியமா இருக்கு. அதை ட்ரக்ல சேஞ்ச் பண்ணி சந்து சந்தா போகும்போது ரொம்ப டயர்டா இருக்குடா. ஆமா, ஒரு டாடா சீரா, மாருதி, பிளைமூத், அம்பாஸ் இப்படி கொண்டு வந்தா ஈஸியா இருக்கும்ல. எது ஒரே ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து வந்து ஒரு வீட்டுக்கு கக்கூஸ்குள் வச்சு ஓடி போயிருதா? உங்ககிட்ட நான் ஐடியா கேட்டேன் பாரு. என்ன கேக்குற? போய் தண்ணி விடுறா. ஏமா இங்க வா. என்ன தண்ணி பிடிக்கிறதுக்கு மேக்கப் எல்லாம் போட்டு தலையில பூவெல்லாம் வச்சு கும்முன்னு போறீங்க? என்ன பண்ணி தொலைறது? இப்படி போனதா உங்க முதலாளி தண்ணி விடுறேன்னு சொல்றாரு. என்ன முதலாளியா? அந்த நாய் அப்படியே சொல்லிச்சு. நீ போ, நான் வர்றேன். சும்மா இருங்க, சண்டை போடாதீங்க. எல்லாம் லைன்ல நில்லுங்க. வயசு பொண்ணு எல்லாம் முன்னாடி வாங்க. ஓல்டு லேடி கூட பின்னாடி போங்க. தம்பி ஒரு கூட தண்ணி விடுப்பா, எல்லாரும் அடிச்சு பின்னால தள்ளிட்டாங்க. இங்க பாரு, வயசு பொண்ணுக்கு தான் முதல் தண்ணி. உங்களுக்கு எல்லாம் மிச்சம் மீதி இருந்தா தான் கடைசி கோடு. நானும் ஒரு காலத்துல வயசு பொண்ணா இருந்தவதான். அத உன் புருஷன் சொல்லு. போங்கட்டே. சீக்கிரம் கம்மியா? தம்பி ஒரு கூட தண்ணி விடுப்பா. அப்படி உனக்கு அறிவு இல்ல? எதோட சொல்றது? வண்டியில வந்து அந்த டிரைவர் போய் சொல்ல, இங்க வந்து ஓன் சொல்லையா? போகட்டு. ஒரே டென்ஷன் அப்பா, டென்ஷன். யாராவது? அண்ணன். என்னடா வெண்ண ஆளை பார்த்தா அண்ணன், பாக்கலன்னா டிரைவர் பயலா? அந்த எழுத்தாப்புல வந்து லாரி டிரைவர். அடச்சி நாயே, எதிரில வர்ற லாரி பார்த்து ஓட்ட வேண்டியது என் வேலை. நீ ஏன்டா பாக்குற? நாக்கு உளர்ந்துச்சுண்ணே. அவனை உளறதுக்கு நாக்கே இல்லாம பண்ணிடுவேன். ஏண்டா ஐஸ்ல வச்ச டெட் பாடி மாதிரி ஒரு உருவத்தை வச்சுக்கிட்டு தண்ணி பிடிக்க வர்ற போற பொண்ணு கிட்ட அழிச்சாட்டியமா பண்ற? நான் ஒரு கலைஞர், அழக ரசிக்கிறவன். ஏனோ செருப்பு பிஞ்சு போயிரும். யூனோ இங்க பாரு, இனிமே பெருசு சிறுசு வித்தியாசம் பார்த்து தண்ணி விட்ட அவனை உன் மூஞ்சில மார்க் போட்டுருவேன். அந்த கிழவி பாவம் ஒரு கூட தண்ணிக்கு எவ்வளவு நேரமா கெஞ்சிட்டு நிக்குது. என்னமோ உங்க அப்பா வீட்டு சொத்தை அள்ளி கொடுக்குற மாதிரி ரொம்ப ஓவரா அழுத்துக்கிறியா? வா தங்கிழவி, வீட்டுல வேற யாருமே இல்ல. தண்ணி பிடிக்க வரும்போது பொட்டு உழுந்து மண்டை போட்டா யார் பதில் சொல்றது? வீட்டுல என் மகனும் மருமகளும் இருக்காங்க தம்பி. ஏன் உன் மருமக என்ன மைசூர் மகாராணியா? அந்த நாய் வந்து தண்ணி பிடிக்க மாட்டாளா? அது என்னமோ தம்பி, தண்ணி லாரி சத்தம் கேட்டாவே என் மருமகளுக்கு கால் வலி தலைவலி வந்துருது. இன்னைக்கு எது வலிக்குதுன்னு சொன்னா? இடுப்பு வலின்னு. வா பாக்கலாம். அவரு டிரைவரு, நான் கிளீனரு. வயசு பொண்ணு எல்லாம் முன்னாடி வாங்க, கிளவி எல்லாம் முன்னாடி போங்க. போங்க போங்க.